என்பதற்கு வாழும் உதாரணமாக திகழ்கின்றன. காரைக்குடியில் உள்ள நகரத்தார் வீடுகள். இந்த வீடுகளை பற்றி ஒரு தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் தமிழகத்தில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்று. இங்கு மழையை நம்பித்தான் விவசாயம் உள்ளது. இங்குள்ள செட்டிநாடு பகுதியில் மழைநீரை சேகரித்து பாதுகாக்கும் வகையில் நகரத்தார் வீடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. முற்றத்தில் சேகாரமாகும் மழைநீர் சிறிய பாதை வழியாக வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் விழும். அங்கிருந்து மற்றொரு வழியாக ஊர் நடுவில் உள்ள ஊருணிக்கு செல்லும். ஊருணி நீரில் ஒவ்வொரு வீட்டு மழைநீரின் பங்கும் சேர்ந்திருக்கும். மழைநீரை சேமிப்பதற்காக தாமரை தகடு மூலமாக ஓட்டில் பதிச்சு அதிலேருந்து கொண்டு வந்து 4 முற்றத்துலையும் தாமரை அண்டா வச்சு அதில் வடிகட்டி அந்த நீரை பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க. திரும்ப அந்த நீர் அதனுடைய பயன்பாடு இல்லாதனுடைய அவங்களுடைய தேவைக்கு பூரா அந்த நீர் தான் பயன்பட்டுருக்கு. அது போக அந்த நீரை கிணற்றில் சேமிச்சிருக்கிறாங்க. கிணற்றுக்கு வந்ததுக்கப்புறமும் வேஸ்ட் ஆகாமல் அது நிலத்தடி நீராக நிலத்துலேயும் உறிஞ்சி அது போக ஊரணிக்கு போகுது. கண்டனூரில் வசிக்கும் வெங்கடாச்சலம் தனது நிலத்தில் பழைய வடிவமைப்பில் புதிய வீட்டை கட்டியுள்ளார். அதில் பழைய மழைநீர் சேகரிப்பு கட்டுமானத்தை அப்படியே பின்பற்றி அமைத்துள்ளார். இப்போ நான் கட்டியிருக்கிற இந்த பழைய மாடல் வீட்டில் அதே மாதிரி எங்களுடைய முன்னோர்கள் எப்படி மழைநீரை சேகரிக்கிறதுக்கு என்ன ப்ரொவிஷன் வச்சாங்களோ நடுவில் முட்டை வச்சு அது தூப்பாக்குழி வழியாக தண்ணி வெளியில் போய் அந்த தண்ணி பூமிக்குள்ளே ஸ்டோர் ஆகிற மாதிரி இந்த எங்கள் இடத்துல விழுகிற எந்த தண்ணியும் என்னுடைய ப்ரிமிசஸ்களில் விழுகிற எந்த தண்ணியும் வெளியே வீண் போகாது, ரோட்டுக்கு போகாது. எல்லாமே பூமிக்குள்ளே போகிற மாதிரி நான் ப்ரொவிஷன் ஸ்டோக் பிட்லாம் போட்டு மழைநீர் தொட்டியெல்லாம் கட்டி செஞ்சு வச்சுருக்கேன். காற்றோட்டம், வெளிச்சத்துடன் கூடிய வீடுகளை கட்டி வசித்தது, மழை நீரை சேகரித்து சுகாதாரமாக பயன்படுத்தியது, இவைதான் நகரத்தார் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்ந்ததற்கு காரணம் என்கிறார் நாச்சியப்பன். நல்ல காற்று, நல்ல நீர் எல்லாம் கிடையாது, நோய்வாய் இல்லாமல் இருந்ததுக்கு இந்த கட்டமைப்பு ஒரு முக்கியமான காரணம். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் பல அறைகளை பார்க்கலாம். அந்த அறைகளுக்குள்ள குளிர்காலங்களில் உள்ள படுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே சமயம் நல்ல வெயில் காலங்களில் இது மாதிரி சுத்துப்பத்திகளில் வெளியே படுத்துக்கினா இயற்கையோடு நல்ல காற்றை அனுபவித்து நன்றாக இருப்பதற்கு. இன்றைய வறட்சி ஒன்றும் தமிழகத்திற்கு புதிதல்ல. 2000 ஆண்டுகளில் பலமுறை வறட்சியை தமிழன் எதிர்கொண்டதால் தான் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக மழை நீரை சேகரித்தான். இனியாவது நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்துவோம், வளமான தமிழகத்தை உருவாக்குவோம்.